நம் பாதம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்புல முக்கியமான ஒரு பகுதி. எல்லா உறுப்புகளை பற்றியே நிறைய பேசுவாங்க. ஆனால் இந்த பாதம் என்பது இல்லை அப்படின்னா நரம்பு மண்டலங்களை சரி பண்ணுவதன் மூலம் உள்ள இருக்கிற உறுப்புகளை தானாக இயக்க வைக்க முடியும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சோபாவில் சேரில் இப்படியே நம்ம உட்காந்துருக்குறோம். கீழே உட்கார்றதா கீழே தூங்குறதா இப்படியெல்லாம் பழக்க வழக்கங்கள் இல்லை. இந்தியன் டாய்லெட் உட்கார்றது முறை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் யாருமே இல்லை. 90% எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அந்த மாற்றம் தான் நம்மளுக்கு வியாதிக்கு காரணங்கிறது எந்த ஒரு மனுஷனும் இது வரைக்கும் நம்ம வந்து என்னால் உட்கார முடியல, என்னால் இப்படி உட்கார முடியாது, அப்படி உட்கார முடியாது, வாக்கிங் எந்திரிச்சு நடக்க முடியல, சாப்பிட்டு பெருத்து வயிற்றுக்கு நல்லா பெருசாக கொண்டு வந்து இந்த கை தூக்க முடியாது, கழுத்து திருப்ப முடியல, அண்ணாந்து பார்க்க முடியல. இப்படி அவன் திரும்பி வரும்பொழுது எங்கள்கிட்ட சொல்லும்போது கை வலி இல்லை, காது வலி, கால் வலி இல்லைன்னு சொல்லும்போது உள்ளூர் பௌர்ணமாகவே நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாபு, பர்மா மருத்துவர், பாத அழுத்த சிகிச்சை நிபுணர். நான் கடந்த 15 வருட காலமாக இந்த பாத அழுத்த சிகிச்சை என்கின்ற சிகிச்சை முறையை பயன்படுத்தி வருகிறோம். அநேக மக்களுக்கு சிகிச்சை அளித்து அவருடைய வலி வேதனையிலிருந்து அற்புதமாக அவங்க இன்றைய நாளில் நல்ல முறையில் நடந்து வருகிறார்கள். இந்த பாத அழுத்த சிகிச்சை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த பாத அழுத்த சிகிச்சை என்பது நம் கால் பாதத்தில் காணப்படுகிறதான நரம்பு மண்டலங்களை சரி செய்வது மூலம் உள்ள இருக்கிற நம்ம உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி அதனுடைய வேலைகளை செய்ய வைக்க இயற்கையாகவே அதனுடைய வேலைகளை செய்ய வைக்கக்கூடியதான ஒரு அற்புதமான சிகிச்சை முறையாகும். நம் பாதம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்புல முக்கியமான ஒரு பகுதி. எல்லா உறுப்புகளை பற்றியே நிறைய பேசுவாங்க. ஆனால் இந்த பாதம் என்பது இல்லை அப்படின்னா நம்மளோட இயற்கையான வாழ்க்கை முறை எல்லாமே பாதிக்கும். அதனால் இந்த கால் பாதங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாதம் அப்படிங்கிறது என்னோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வலது இடது கால் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பாதங்களிலும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு உண்டான சக்தி ஓட்டத்தை கடவுள் நம்மளுக்கு அந்த பாதத்திலே வைத்திருக்கிறார். எவ்வளவோ பெரிய தொழிற்சாலைகள் இருந்தாலும் எத்தனை மிஷினரிகள் இருந்தாலும் ஒரு பேனல் போர்டு அந்த இடத்துல வச்சு அந்த பேனல் போர்டு மூலியமாக அந்த இயந்திரங்களை இயக்க வைப்பார்கள். அதுபோல கடவுள் நம்மளுக்கு இந்த உள்ளங்கால் பாதத்தில் ஒரு பேனல் போர்டை வச்சிருக்கிறார். ஸோ அந்த பேனல் போர்டை வச்சு உங்களுக்கு உண்டான வலிகள், உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நாங்கள் கண்டறிஞ்சு அதற்குண்டான சிகிச்சை அளித்து தீர்வு செய்வதே இந்த பாத அழுத்த சிகிச்சையோட முறையாகும். நரம்பு மண்டலங்களை சரி பண்ணுவதன் மூலம் உள்ள இருக்கிற உறுப்புகளை தானாக இயக்க வைக்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு இந்த சிகிச்சை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த பாத அழுத்த சிகிச்சையின் மூலமாக அநேக ஜனங்கள் என்ற நாளில் மகிழ்ச்சியோடு இருப்பதை நாங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்க முடியுது. இந்த பாத அழுத்த சிகிச்சை இந்த நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய வியாதிகள், இந்த வலிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோருடைய வாழ்க்கை வரலாறு தான் நான் அந்த டாபிக் எடுத்திருக்கிறேன். இந்த முன்னோருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே உடல் உழைப்பு, மனித உடல் உழைப்பு இல்லாமல் இயங்காம எந்த ஒரு உறுப்பும் நம்மளுக்கு வந்து பலன் தராது. அது வந்து நான் இந்த முன்னோருடைய வாழ்க்கை முறையில நான் கத்துக்கிட்டது. முன்னோருடைய வாழ்க்கை முறை என்பது இயற்கையாகவே எல்லா வேலையிலும் மேன் பவரோட செய்வது. எந்த ஒரு உபகரணங்களும் ஒரு மிஷினை கொண்டு செய்யாம நம்மளோட இயற்கையான வாழ்க்கை முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு ஜனங்களை நிறைய பேரை நாங்கள் பார்க்க முடியுது. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் சொந்த உழைப்பிலேயே எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்துறாங்க. அவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் அதிகமா இருக்குது. அவங்க எந்த ஒரு மருத்துவமனைக்கோ எந்த ஒரு வலி வேதனைன்னு யாருமே சொல்லுவதை பார்க்க முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களோட உழைக்கும் பொழுது அவங்களுடைய ஜீரண மண்டல உறுப்புகள் நன்றாக வேலை செய்து உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு, நரம்புகள் இயங்குவதற்கு, தசைகள் இயங்குவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருப்பதை இந்த நாள்ல நம்ம பார்க்க முடியும். இன்றைய நாள்ல வந்து அநேக ஜனங்கள் வந்து வலி வேதனை என்பதை பார்த்தீங்கன்னா தன்னோட சரீரத்தை இயக்க முடியாம அப்படியே மெத்தன போக்கான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா சோபாவில் சேரில் இப்படியே நம்ம உட்காந்துருக்கிறோம். கீழே உட்கார்றதா கீழே தூங்குறதா இப்படி எல்லாம் பழக்க வழக்கங்கள் இல்லை. பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கீழே சாப்பாடு ஒரு விசேஷங்களில் பார்த்தீங்கன்னா பந்தி விரிச்சு கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து அப்படியே தலை குறிஞ்சு சாப்பிடும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டல உறுப்புகள் நல்லா வேலை செஞ்சு இந்த வர்ம புள்ளிகள் நல்லா வேலை செய்யறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல இந்தியன் டாய்லெட் உட்கார்றது முறை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் யாருமே இல்லை. 90% எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான்.
ஏன் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை முறை மாறிச்சு, அதனால நாங்கள் மாறிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாற்றம் தான் நம்மளுக்கு வியாதிக்கு காரணங்கிறது எந்த ஒரு மனுஷனும் இது வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியலை. ஆனால் யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்டைய வாழ்க்கை முறையில் நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வலி, வேதனை, கஷ்டம் இதிலிருந்து நம்ம வெளிவதற்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் அதிலிருந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் கண்டறிஞ்ச உண்மை. அப்போ இந்த என்னால் உட்கார முடியல, என்னால் இப்படி உட்கார முடியாது, அப்படி உட்கார முடியாது, வாக்கிங் எந்திரிச்சு நடக்க முடியல அப்படிங்கும் பொழுது அதுக்குண்டான தீர்வு வந்து எங்களுடைய சிகிச்சை முறையில் வந்து நாங்கள் அது வந்து அவங்களுக்கு உள்ளூர்வமாக போட்டு அவங்களோட ஆலோசனைகள் கொடுத்து அவங்க என்ன தவறு செய்கிறாங்க, எதனால் இந்த கால் வலி வருது, எதனால் இந்த நரம்பு பிரச்சனை அழுத்தம் வருது, இதையெல்லாம் நாங்கள் கண்டறிச்சு சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு நார்மலாக அந்த பழைய கால வாழ்க்கை முறைக்கு அவங்களுக்கு உட்காரக்கு ஏதுவான சூழ்நிலையிலே நாங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கிற இந்த 15 ஆண்டு காலமாக அநேக ஜனங்கள் கீழே உட்கார முடியாமல் உட்கார்றாங்க, நடக்க முடியாமல் நடக்கிறாங்க. இந்த மாதிரியான சிகிச்சை முறை தான் இந்த பாத அழுத்த சிகிச்சை முறை. இதில் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைய நடந்திருக்குது. எத்தனையோ முடியாத அந்த கால்வலி, நடக்கவே முடியாது இருந்துச்சு, எழுந்து நடந்த நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அது போல அதே மாதிரி இந்த பாத அழுத்த சிகிச்சை முறையா நம்ம மேற்கொண்டுட்டே வரும்பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஜீரண மண்டல உறுப்புகள் வேலை செய்யும். நம்ம உடம்பை இயக்காம கஷ்டப்படுத்தாம நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற கலோரியில நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து வயிற்றுக்கு நல்லா பெருசா கொண்டு வந்து சாப்பிடவே முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட முடியல, கேஸ் தொந்தரவு, வயிறு கஷ்டமா இருக்குது, வயிறு உப்பசமா இருக்கு, உப்புதலா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால வந்து ஜனங்கள் எல்லாரும் அன்பா கேட்டுக்கிற, இயங்குங்க, உடம்பை இயக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எங்க வலி இருந்தாலும் அது வந்து அந்த வலி கடந்து நம்ம திரும்ப அது செய்யும் பொழுது கடந்து போயிடும் வலி. இப்போ எடுத்துக்காட்டா சொன்ன ஒரு ஜிம்முக்கு புதுசா போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒர்க் அவுட்ல வந்து அநேக பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அநேக உடற்பயிற்சிகள் செய்வாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்களுக்கு எந்திரிக்கவே முடியாது. அங்கங்க வந்து உடம்பு பூரா சரீரத்தில் அங்கங்க வலிகள் வரும். அந்த வலிகள் எதனால் வருதுன்னா நரம்பு பிடிப்பு, தசை பிடிப்புனால வரக்கூடிய வலிகள். தொடர்ச்சியா அவங்க அந்த ஜிம்முக்கு போக அந்த வலியிலிருந்து அவங்க விடுதலை கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்ம செய்யும் போது, நம்ம இயற்கையான வாழ்க்கை முறைக்கு நம்ம திரும்பும்போது சில வலிகள், கஷ்டங்கள் வரும். அதை தொடர்ந்து செய்ய நம்மளுக்கு அதில் ஒரு விடுதலை கிடைப்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் உழைக்கணுங்கிறது என்னோட பெரிதான ஆசை. நல்ல உழைக்கும் பொழுது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சிகிச்சை முறைக்காக நான் அநேக 15 வருடமா நிறைய பேர் அதுக்குள்ள சுகமாக்கிக்கிறோம். முழங்கால் வலி, நடக்கவே முடியாது, இடுப்பு பிடிப்பு, கழுத்து பிடிப்பு, அந்த மாதிரியான வலிகள் வந்து வருகிறவர்களுக்கு நாங்கள் ஆலோசனைகளை கொடுத்து நல்ல முறையில் அவங்களை வந்து நடக்க, அவங்களுடைய சரீரத்தில் உடம்பு பருமனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவும், ஆரோக்கியத்தை கொடுப்போம், சொல்லி கொடுப்போம். எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும். நீங்க இன்னைக்கு எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் உடற்பயிற்சி செய்யுங்க, வாக்கிங் போங்கன்னு சொல்றாங்க. வாக்கிங் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட உடற்பயிற்சி. அன்றைய காலங்களில் வந்து தோட்டம், விவசாயத்துல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய வேலை, குனிஞ்சு நல்ல வேலை, அந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது உடம்பு ஆரோக்கியமா இருப்பது நம்ம உணர முடியும். இந்த நாட்கள்ல உடம்பு ஆரோக்கியமா இருப்பது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சொத்தா நாங்க நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70-90 வயசு வரைக்கும் நம்மளால உழைக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை ஒவ்வொரு மனுஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. அதே போல இந்த கை வலி, கால் வலி எங்கெங்கெல்லாம் வலி ஆகுது அப்படிங்கிறது நம்மளோட படுக்கை முறை, உணவு பழக்க முறை, தூங்குற முறை எல்லாமே இந்த காலத்துல மாறியாச்சு. அந்த மாதிரி மாற்றங்கள் வரும்பொழுதுதான் காரணமே இல்லாத வலிகள், இந்த கை தூக்க முடியாது, கழுத்து திருப்ப முடியல, அண்ணாந்து பார்க்க முடியல, இப்படியான நிறைய வலிகளை நாங்கள் நிறைய ஜனங்களை நாங்கள் பார்க்குறோம். எங்ககிட்ட சிகிச்சை இருக்கிற ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கால வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்து அதற்குண்டான சிகிச்சை முறை எடுத்து அவங்க திரும்பி வரும்பொழுது எங்கள்கிட்ட சொல்லும் போது கை வலி இல்லை, காது வலி, கால் வலி இல்லைன்னு சொல்லும் போது உள்ளூர் பௌர்ணமாகவே நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் வலி இல்லாம வாழ்றது மிகப்பெரிய இந்த நாட்கள்ல சவாலா இருக்குது. ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா எங்க யாரை பார்த்தாலும் வலி வலி வலி, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, குனிஞ்சா வலிக்குது, நிமிந்தா வலிக்குது, இந்த மாதிரியான கஷ்டமான விஷயங்களை சொல்லும் போது நாங்கள் அதுங்களுக்கு உள்ளூர் போனவாங்க நாங்கள் ரொம்ப வேதனைப்படுவோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நார்த் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே உட்கார்றது பார்த்தீங்கன்னா அந்த குத்தாங்கல் போட்டு தான் உட்கார வைப்பாங்க. அப்படியே தான் அவங்க 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் பூரா உட்கார முடியும்னு அவங்களால உட்கார முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி நம்மள மாதிரி நம்ம தமிழ்நாடு இந்த மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து அவங்களோட வாழ்க்கை முறையே அப்படித்தான் இருக்குது. நீங்க நல்லா அவங்கள ஃபீல் பண்ணி அந்த நான் சொல்றதை நீங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி பாருங்க. அவங்க குத்தாங்கல் போட்டு உட்காந்து ஒருத்தர் கூட தொப்பை இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குத்தாங்கல் போட்டு உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்பு
உறுப்புகளும் வேலை செய்யும். தண்டுவட மூளை செர்விக்கல் போர்ட்ல இருந்து லம்பார் வரைக்கும் இருக்கிற எல்லா தண்டுவட எலும்புகளும் நல்ல விரிவடைஞ்சு அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாம் நல்லா செயல்படும். அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும். நம்ம அப்படி இல்லை, சேர்லயே உட்கார, சோபாலேயே உட்கார, கட்டலையே படுக்கிற எல்லாம் இப்படியே இருக்கிறதுனால உள்ள இருக்கிற உறுப்புகள் இயங்குறது இல்லை. செரிமான உறுப்புகள் இயங்காதனால குடல், சிறுகுடல், பெருகுடல், முன் சிறுகுடல் இந்த மாதிரி உறுப்புகளை இயங்காதனாலதான் நம்மளுக்கு ஜீரண மண்டல உறுப்புகள் பிரச்சனையினாலதான் நம்மளுக்கு செரிமானம் ஆகுதுல. அதனாலதான் வயிறு கனமா செமந்துட்டு அப்படியே சுமந்து 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 அதே ஒரு சோர்வாகுது. சில நேரங்கள் அதுல அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா அதிகமா தூரம் நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். இந்த மாதிரி மூச்சு வாங்கும் போது இது தலை சுத்தல், தலை கிருகிருப்பு வருது அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்த வயிறு சுத்தமா இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிறது என்னோட கருத்து. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம உணவு சாப்பிடும் பொழுது நம்மளோட ஒரு அளவு முறை இருக்கிறது. நம்ம 2 உள்ளங்கை இப்படி கை இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம இதனோட இறைப்பையோட அளவு இவ்வளவுதான். அப்ப இவ்வளவு சாப்பாடுக்குள்ளதான் நம்ம சாம்பார், ரசம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டங்களும் இந்த சாப்பாடுக்குள்ள குறைஞ்சது ஒரு 20 நிமிடம் நல்ல மென்னு சாப்பிட்டா அப்படின்னா நல்ல செரிமானம் ஆகும், வயிறு பெருக்காது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். 40% செரிமானம் இந்த உமிழ்நீர் வாய்க்குள்ளேயே நம்மளுக்கு நல்லா மென்னு சாப்பிடும்போது அதுலயே நம்மளுக்கு செரிமானம் ஆயிடுது. மீதி இருக்கிற செரிமானங்கள் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு செரிமானத்தை கொடுக்கும் பொழுது அடுத்த வேளை சாப்பாடு பசி உணர்வு நம்மளுக்கு வரணும். நான் நிறைய பேர்கிட்ட கேட்கிறேன், பசிக்குதான்னு கேட்டா பசிக்கிறது இல்ல சாப்பிட்றோம், பசிக்கிறது இல்ல சாப்பிட்றோம். டைமுக்காக சாப்பிட்ற ஜனங்க இன்னைக்கு அநேகம் பேர். பசியாய் சாப்பிட்றீங்களான்னு கேட்டா பசிங்கிற உணர்வு யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம உடம்பை பத்தி நம்ம உணரணும். பசிக்குதா பசிக்குது, தாகம் எடுக்குதா தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தண்ணியே குடிக்கிறது இல்லை. நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா 3 பக்கம் நீரால சுமந்து ஒரு பகுதி தான் நிலப்பரப்பு. அப்போ 4ல் 3 பகுதி நம்மளுக்கு நீர் சத்து வேணும், ஒரு பகுதி தான் நம்மளுக்கு உணவு. அதே மாதிரி உணவு குறைச்சிட்டு தண்ணீர் அதிகமா எடுக்கும் பொழுது நல்ல செரிமானம் ஆகி நல்ல ஆரோக்கியமா உடம்பு எல்லா உறுப்புகளும் இயங்க அது ஏதுவான ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வளவு நேரம் உங்களோட பகிர்ந்ததுக்காக நன்றி சொல்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான உபாதைகள், இந்த வலி ஏன் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில நான் உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம்.